ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு இன்று ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணைன்னு ஒரு பழமொழி இருக்குது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தால் தான் இந்த வார்த்தைகளானது எவ்வளோ ஒரு உண்மைன்னு புரிய வரும். ஏன்னா பிரச்சனைகளில் நம்ம ஃபுல்லாக மாட்டிக்கிட்டோம். அதிலிருந்து நம்மளால் வெளியே வரவே முடியலை. எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம். திக்குமுக்காடி பிரச்சனைகள் சூழ நம்ம இருக்கிறப்ப அந்த நேரத்தில் யாராச்சும் ஒரு கை வந்து நம்மளை தூக்கி விடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப கண்டிப்பாக இறைவனை நீங்கள் முழு மனதோடு நினச்சி நீங்கள் வேண்டி பாருங்கள். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை கை தூக்கி விடுவார். ஏன்னா முருகனை நம்பி சரணடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் முருகனோட வேலை வந்து துணையாக நிற்குங்கிறது நம்மளுடைய வாக்கு கிடையாதுங்க. நிறைய பேர் நிறைய முன்னோர்கள் சொல்லி வைத்த வாக்கு. ஏன்னா முருகனோட வழிபாடுங்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த நாள்லையும் எந்த ஒரு பொழுதுலையும் வெளியில் எங்கே வேலைக்கு போனாலும் சரி, ஆஃபீஸில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக நமக்கு முருகனோட வேலை வந்து துணையாக நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க. யாரெல்லாம் முருகனை ஆத்மார்த்தமாக வழிபடுறாங்களோ அவங்கள மீறி ஒரு உணர்ச்சி ததும்ப வரக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்குது. ஏன்னா முருகனோட பாதத்தை யார் ஒருவர் நம்பிக்கையோட அவங்கள வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான். இது வந்து பல பேரோட வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயம். நிறைய நேரத்தில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரலாம், ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இப்படி ஏதாவது ஒரு இடத்துல தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து நாம் துவண்டு போகாமல் அதை காப்பாற்றக்கூடிய சக்தியை முருகனை யார் ஒருவர் வழிபடுறோமோ அந்த முருகப்பெருமானே வந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை கண்டிப்பாக வந்து காப்பாற்றி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இது. வந்து எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரியும். நாம் துவண்டு போகிற மாதிரி இருப்போம் வாழ்க்கையில். ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் வந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா? அந்த நம்பிக்கையே வெற்றிக்கு, அதாவது நம்மளை ஒரு அடுத்த படிக்கு எடுத்து செல்லும். அதே மாதிரி முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் காத்து அருளக்கூடிய முக்கியமான ஒரு வேல். சமீபத்தில் இப்போலாம் நிறைய பேர் வேல்மாறல் படிக்கிறாங்க, வேல் பதிகம் படிக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையுமே ஏதோ ஒரு காரணத்தால் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. எங்களால் படிக்கவே முடியலை, ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழி அப்படின்னா நிச்சயமாக இந்த வேல் மந்திரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். பார்ப்பதற்கு எளிமையான சின்னதாக ஒரு 3 வரி மந்திரம்தான். நாம் எந்த வேலை செய்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக எந்த ஒரு வேலை விஷயமாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது தீர்ந்துவிடும். சில ஸ்லோகங்கள் இருக்குது, தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. காரியத்தடைக்கு ஒன்று, திருமணத்திற்கு ஒன்று, இடம் நிலத்துக்கு ஒன்றுன்னு தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு மந்திரங்கள். ஆனால் இந்த வேல் மந்திரம் வந்து எல்லாத்துக்குமே பொதுவான மந்திரம். ஏன்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி நமக்கு எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாத பில்லி சூனியம் அது மாதிரியான விஷயங்களாக கூட இருக்கலாம். இல்லை எங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும், அப்படி எந்த ஒரு விஷயமும் குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த வேல் மந்திரத்தை மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு 6 முறை சொல்லி பாருங்கள். நீங்கள் டெய்லி நம்பிக்கையோடு சொல்லிகிட்டே வாங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் உள்ள அந்த மாற்றங்களை நீங்கள் நல்லபடியாக உணர முடியும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கை மாறி இருக்கிறத நீங்களே உணரலாம். அப்படிப்பட்ட வேலோட காயத்ரி மந்திரம்
இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வீட்டில் சின்னதாக வேல் இருக்குது அப்படின்னா அந்த வேல் முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா முருகனோட படம் இருந்தாலே போதும். அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தீபம் ஏற்றலாம். எந்த தீபமாக இருந்தாலும் சரி, வெற்றிலை தீபமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது தீபம் இல்லைன்னா சின்னதாக ஒரு அகல் தீபமாக இருக்கட்டும், அதில் நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி முருகனை ஆத்மார்த்தமாக நம்பி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் டெய்லி 6 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் காணாமல் போகுங்க. இந்த வேல் மந்திரத்துக்கான தமிழ் அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தால் நெருப்பின் பிளம்பு எப்படி இருக்கும், அத்தனை சக்தி வாய்ந்த வேலே, கந்தனின் கையில் இருக்கும் வேல், அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய்ங்கிறது தான் இந்த மந்திரத்தோட தமிழ் அர்த்தம். அதனால் இந்த எளிமையான மந்திரத்தை அர்த்தத்தோடு நம்ம புரிஞ்சிட்டு நம்ம சாமி முன்னாடி நம்ம சொல்கிறப்போ நிச்சயமாக எந்த இடமா இருந்தாலும் சரி, பூஜை ரூம்னு கிடையாது, ஒரு பிரச்சனைங்கிறப்போ எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துலையே இந்த வேல் மந்திரத்தை சொல்லி பாருங்கள். முருகன் ஏதோ ஒரு ரூபத்தில் காப்பாற்றுவதற்காக, கண்டிப்பாக உதவி செய்வதற்காக முருகன் ஓடோடி வருவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி 6 முறை சொல்லி பாருங்கள். சாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது வைக்கணுமா அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி மட்டுமாவது நீங்கள் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கண் முன்னே தவிடு பொடியாகிறத நீங்களே பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.